அரசு பெரியார் மருத்துவமனையில் இசிஜி அவசர சிகிச்சைக்கு காப்பீட்டு திட்டத்தில் 6000 ரூபாய் பணம் எடுத்ததாக செல்போனுக்கு குறுஞ்செய்தியில் வந்த தகவலால் நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர் ஊராட்சி மல்லியகொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவரது மனைவி நிர்மலா தேவி என்பவர் சீர்காழியில் உள்ள குடும்பநல மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக சென்றுள்ளனர். அங்கு பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் வீலிங் செய்வதாக டூ வீலர்களை அங்கும் இங்கும் எடுத்து சென்ற போது நிர்மலா தேவியின் மீது மோதி விபத்திற்கு உள்ளாகினார். அங்கு காயமடைந்த நிர்மலா தேவி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சென்றவுடன் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் காவல் நிலையத்தில் புகார் செய்துவிட்டு மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். நிர்மலா தேவிக்கு இசிஜி எடுத்து பார்த்துவிட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து ட்ரிப்ஸ் போட்டு சில ஊசிகள் போட்டுள்ளனர். மறுநாள் உடல்நிலை சரியாக இருக்கிறது என்று நிர்மலா தேவியை டிஸ்சார்ஜ் செய்து மருத்துவர்கள் அனுப்பியுள்ளனர். நிர்மலா தேவி வீட்டிற்கு சென்றபோது அவரது செல்போன் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 6000 ரூபாய் மதிப்பிற்கு சிகிச்சை பெற்றதாக வந்துள்ளது. இதனை கண்டு நிர்மலா தேவி, குணசேகரன் இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் ஒரு நாள் தங்கி சிகிச்சை பெற்றதற்கு இவ்வளவு பணம் செலுத்தியது போன்று குறுஞ்செய்தி வந்துள்ளதே என்று மருத்துவமனையில் காப்பீட்டு திட்ட பிரிவில் விசாரித்த போது இசிஜி மற்றும் மருந்துகள் வாங்கிய செலவு என்று தெரிவித்துள்ளனர். அரசு ஆஸ்பத்திரியில் அனைத்து இலவச சிகிச்சையாக இருக்கும்போது நாள்பட்ட நோய்கள், அறுவை சிகிச்சை, நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்றால்தான் காப்பீட்டு அட்டை பெற்றுக்கொண்டு அந்த திட்டத்தில் சிகிச்சை அளிப்பதாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவிப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்ததற்கு காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை அளிக்கிறோம் என்று எந்த ஒரு விபரமும் முன்கூட்டி தெரிவிக்காமல் இதுபோன்ற சிகிச்சைக்காக பணம் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதுபோல் நிறைய பொதுமக்களுக்கு தெரியாமல் காப்பீட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறது என்பது தெரியவில்லை. அரசு காப்பீட்டிற்கான பிரீமியத்தை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்துகிறது. அரசு மருத்துவமனையில் எந்தெந்த சிகிச்சைக்கு காப்பீட்டு திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை முன்கூட்டியே பொதுமக்களுக்கும் நோயாளிகள் அல்லது அவர்களது உறவினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற மோசடிகள் நடப்பதை அரசு கண்காணித்து தடுக்க வேண்டும் என்றார். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சீர்காழி போனாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது வீலிங் விடுறன்ட்டு வண்டியை கொண்டா மேலே விட்டாங்க. மேலே விட்டவொடனே நான் சீர்காழி ஆஸ்பத்திரி பொழுது போயிடுச்சு. நேரம் மாயத்தில் கொண்டா சேர்த்துருக்கேன். சேர்த்தவொடனே மாயத்தில் சேர்த்து முதல் நாள் வச்சுருந்தா மறுநாள் அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு எடுத்ததுக்கு இசிசி எடுத்திருக்காங்க, 2 பாட்டு சிலின் போட்டு போட்டிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, ரத்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் 6000 ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. அதை கேட்கறதுக்கு மெடிசனை வெளியில வாங்கி போட்டிருக்காங்க. ஆபீஸ்ல சொல்றாங்க. அதிகாரிட்ட போய் கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கேளுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கேட்டா நல்ல ரீசனே கிடையாது. இந்த உடம்பு சரியில்லை, இப்ப நெஞ்ச வலிக்குன்னு தான் சொல்றாங்க. திரும்பி கொண்டாந்து காமிச்சாலும் இது மாதிரி செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.